Hi guys, welcome to Gali Sri Lanka. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. 3rd எபிசோடில் இருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட் ட்ரெயின் ஜேர்னியில் வந்து நம்ம கொலம்போலேருந்து காலி வரைக்கும் கலுகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினில் வந்திருந்தோம். ஒரு செம சூப்பரான சீனிக் ட்ரெயின் ஜேர்னியை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இங்கே காலியில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறது எபிசோடு 3. ஆனால் எக்ஸ்ப்ளோரிங்கில், அதாவது நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து இதுதான் எங்களுக்கு டே 1. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 5:15 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போய் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போகிறோம், எங்கே இன்றைக்கி நைட்டு தங்குறோம், என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிறோம், ஏன்னா அதெல்லாம் மெயினாக காட்டணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து அந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாமல் எப்படி, ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். காலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக காலி எக்ஸ்ப்ளோரிங் தான். காலியில் என்ன பிளேஸ் பார்க்குறோம், எங்கே வந்து செக்இன்னு, ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வரப்போகுது. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம், அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மெயினாக நம்ம விசிட் பண்ண போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா காலி டச் ஃபோர்ட். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு, அதுவும் நம்ம காலி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற ஒரு பிளேஸ். நாங்கள் மேப்லலாம் போட்டாச்சு, ஜஸ்ட் ஒரு 250 to 300 மீட்டர்ஸ் தான் காட்டுது. ஸோ அப்படியே வெளிச்சம் குறையறதுக்குள்ளே நடந்து போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்கலான்னு வந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நமக்கு அந்த டச் ஃபோர்ட்டு நல்லாவே தெரியுது. அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான். பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்ட தான். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் டச் ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து டீ சாப்பிட்லான்னு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு. ஸோ நம்ம காலையிலேருந்து காஃபி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு டீ வேணும் அப்படின்னு வந்து ப்ரோ கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் டீ தான் குடிக்க போகிறோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் காஃபியை விட டீ தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி தெரியும் டீ வந்து இங்கே விளையிறது ஜாஸ்தி. ஸோ அதனால் டீ குடிச்சு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டீனே சொல்லலாம் ஸ்ரீலங்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலி ஃபேமஸான டச் ஃபோர்ட் போகிற வழி. நம்ம இப்போ கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், மேலே வரைக்கும் போகணும். அதுக்கான என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அதோ அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் தெரியுது, அங்கே தான் நம்ம போகணும். இப்போ ஒரு டீ குடித்தோம்ல, செம ஒர்த்துங்க அது. ஆனால் என்ன, இங்கே வந்து ஒரு லோக்கல் கடையில் டீ குடித்தாலோ சரி, தண்ணி பாட்டில் வாங்கினாலும் சரி, நம்ம பாக்கெட்லேருந்து கொஞ்சம் அதிகமான காசு வைக்க வேண்டியதாக இருக்குது. எக்கனாமிக் க்ரைசிஸ் தான் காரணம். ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக நடந்த எக்கனாமிக் க்ரைசிஸ்னால் அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருட்களுடைய விலை ஏற்றம் ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படி ஆகியிருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு வாட்டி வந்திருக்கோம் ஸ்ரீலங்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இருக்கிற டீ முதற்கொண்டு ஃபுட்டு முதற்கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். நம்ம டச் ஃபோர்ட்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான ஸ்பாட்டை நாங்கள் பார்த்துட்டோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கொலம்போக்கு அடுத்தபடியாக காலியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம் அது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ நாங்கள் நின்றுட்டே இருக்கோம். டச் ஃபோர்ட் இருக்குல்ல, டச் ஃபோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டச் ஃபோர்ட் போகிறதுக்கான வழி. அப்படியே ஆப்போசிட்டுங்க, இதுதான் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம். சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் கூட ஏதோ ஒரு லோக்கல் ஸ்டேடியமோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நெட்டில் போட்டு பார்த்தோம், அப்போ தான் காலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இவ்வளோ ஓப்பனாக இருக்குன்னா அப்போ இங்கே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் நடக்கும்போது நம்ம ஜாலியாக ரோட்டில் இருந்தே பார்க்கலாம் போல். ஸ்டாண்டில் டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் ஸ்டாண்டில் தான் உட்காந்து பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே விசிபிளாக இருக்குது. இந்த கம்பி வழியாகவே பார்த்துடலாம் போல்.
ஈவினிங் டைமில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது. கரெக்டாக நாங்கள் ஃபோர்ட் மேலே ஏறுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு வால் மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபோர்ட்டு சுற்றி பார்த்திங்கன்னா வால் மாதிரி இருக்குது. இன்னும் மேலே போய் பார்ப்போம். மேலே போனால் தான் தெளிவாக தெரியும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காவலரண் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாஸ்டியன் அப்படின்னா என்னன்னு தெரியல. சூரிய காவலரன், சந்திர காவலரன், அப்புறம் விஷ்மார்க் காவலரன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. மேலே போய் பார்ப்போம். கடலுங்க, இந்த பக்கம் வந்து கடல். அந்த பக்கம்லாம் போக முடியாது போல். அப்புறம் இந்த பக்கம் நம்ம போகலாம். அப்படியே நடந்து போய் அதுவும் அந்த டவர் மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே வரைக்கும் போகலாம் போல். பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பீரங்கியாக இருக்கும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஒரு ஈவினிங் டைமில் நல்ல ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ இங்கே இத்தனை காக்கா உட்காண்ட்ருக்கு. மீன் பிடிக்கிற இடங்க கீழே, அதான் பார்த்தேன். கீழே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷிங் போட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ஏதோ வந்து அதர் கண்ட்ரி வந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லைங்க. ஏதோ நம்ம ஊர்லேயே கோவா பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கோவாலேயுமே இந்த மாதிரி ஃபோர்ட்லாம் இருக்குது. அங்கே வந்து அகோடா ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், கடல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இதுவும் தெரியுது. சுற்றி இருக்கிற பிளேசஸும் சரி. இப்போ நம்ம காலே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, காலே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தோமா, ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே மக்களை பார்க்கும் போதும் எனக்கு அப்படி தான் தோணுது. ஏதோ வந்து கோவா சைடு வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அப்புறம் சிட் டவுன், புல் இட் டவுன். ஸோ நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த சூரிய காவலரண் அப்படிங்கிறது, அதை பற்றி போட்டிருக்காங்க. இங்கே நமக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. அழகாக வந்து சிங்களம், தமிழ், இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருப்பாங்க. இருட்டுறதுக்குள்ளே எப்படியாச்சும் வந்து அங்கே போயிடணுங்க, அந்த டாப்புக்கு போயிடணும். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே தான் போகிறாங்க, அங்கே போயிட்டு தான் வராங்க. ஸோ அங்கேருந்து தான் ஏதோ ஒரு செம வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்டை தாண்டி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒரு வால் மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் இருக்கிறது காலி தான். அப்படியே இந்த ஃபோர்ட்டை தாண்டிங்கனாலும் இருக்கிறது காலி தான். ஆனால் கிட்டேயே பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அதுதான் கடல். ஸோ ரொம்ப கிட்டேயே கடல் இருக்குது. ஃபோர்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத ஓல்டு காலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது இப்போ உருவாகி இருக்கிற காலே சிட்டி. ஒரு பெரிய கிளாக் டவருங்க. அந்த கிளாக் கூட இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஓடலை. ஸோ அந்த கிளாக் டவருக்கு மேலே ஏறணும். கிளாக் டவர் மேலே ஏற தேவையில்லை, நம்ம அந்த ஃபோர்ட்டோட அந்த டாப் பாயிண்ட்டுக்கு போகணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ரவுண்டு மேலே ஏறணும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இதோட நம்ம டச் ஃபோர்ட்டோடைய டாப்புக்கு வந்துட்டோம். சுற்றி கடல் தாங்க. இந்த பாருங்கள், அங்கே ஆரம்பித்து அது சுற்றி அது ஃபுல்லாகவே கடல் தான். இந்த பக்கம் இன்னும் சூப்பராக தெரியுது. செம சூப்பராக இருக்குல்ல. இந்த ஒரு வியூ தாங்க, இந்த ஒரு வியூ தான் நான் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருக்கேன். செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஏதாச்சும் வரலாறுலாம் பதிஞ்சிருக்கும் தான் இந்த இடத்துக்கு. டச் ஃபோர்ட் அப்படின்றாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. அதுதாங்க காலே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இங்கேருந்து சூப்பராக தெரியுது. இங்கே உட்காந்தே பார்க்கலாம் போல். நான் கூட பார்த்துருக்கேங்க டிவியிலேருந்து. காலையில் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. இங்கேருந்தே நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேட்ச் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அது இந்த இடம் தான் போல். சூப்பராக இங்கேருந்து மேட்ச் பார்க்கலாங்க. எதுக்கு அங்கே ஸ்டாண்டெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இந்த பக்கம் அப்படியே கடல் தான்.
நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நான் கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னடா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸாக சொன்னாங்களே காலியில், பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான், இங்கே இருக்கிற வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சுற்றி செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் மெயினாக நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்திருக்கோமா, அந்த டைமில் செம்ம ரிலாக்ஸிங் ஸ்பாட் இது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் மற்ற ஸ்பாட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. போக போக சூப்பராக இருக்குது வியூலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதோ கடலில் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் தெரியுது, லைட்லாம் போட்டு. அது என்ன மாதிரி கப்பல்னு தெரியல. அங்கே கூட நடந்து போகலாம். அப்படியே நம்ம கீழே இறங்கி இதோ அங்கே வரைக்கும் நடந்து போகலாம். அப்படியே போவோம், மிஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா காலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இருக்கோம். ஸோ சூப்பராக பார்த்துடணும். அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்குது, அதெல்லாம் பேர் என்னன்னு தெரில, ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி ஒரு 360 டிகிரியாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். என் கையை கூட எடுத்துடுறேன். சூப்பர் பிளேஸுங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஈவினிங் டைமில் வர பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்தால், ஏன்னா மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா அடிக்கிற வெயில் கொளுத்து எடுத்துரும். பட் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சீனரிஸ்லாம். நல்ல பெரிய ஒரு நிமிஷம். வாவுங்க, செம்மையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படியே ஜாலியாக இப்படி உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக தெரியுது. மோஸ்ட்லி இங்கே வர மக்கள்லாம் பாருங்கள், அப்படியே ஜஸ்ட் ரிலாக்ஸிங்காக அப்படியே படுத்துடுறாங்க. உட்கார கூட இல்லை, அப்படியே படுத்துடுறாங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக. இது பாருங்கள் சைட்லாம் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு புரியுது இது எந்த மாதிரி ஃபோர்ட்டுன்னு. சப்போஸ் அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க, எதிரிங்கெல்லாம் கடல் வழியாக தாக்குதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து எதிர் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி, ஒளிஞ்சிருந்து கூட தாக்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு குன்று, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போகிற வழியெலாம் இருக்குது. நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். அந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா நீண்டு போய்கிட்டே இருக்குது. நான் கூட நினச்சேன், என்னடா ஃபோர்ட்டுன்றாங்க, ஏதோ ஒரு வால் மாதிரி மட்டுமே கட்டியிருக்காங்கன்னு. ஆனால் சுற்றி வருதுங்க. இந்த ஓல்டு காலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த காலி வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த ஓல்டு காலி டவுன். அந்த ஓல்டு காலியை சுற்றி இருக்கிறது தான் இந்த டச் ஃபோர்ட்டு. ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியுது கடலில். அங்கே அந்த சூரிய ஒளி படுறதுனால ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க் கலரில் தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருமேகங்கள் இருக்கிறதுனால அப்படியே கடலே பிளாக்காக தெரியுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் வீடியோ வந்து சமாளிக்க முடியாது. பட் எப்படியோ எங்கள் லக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அவசரமாக கவர் பண்ணாலும் வர்த்தியான ஒரு ஸ்பாட்டை காலியில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த பிளேஸ்லேருந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல போய் செக்இன் பண்ணுறோம், எங்கே இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் காலியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 hour later. ஸோ அங்கே டச் ஃபோர்ட்டில், கேலே டச் ஃபோர்ட்டில் எக்ஸ்ப்ளோரிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதை ஹோட்டல்னு சொல்கிறத விட எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டல். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த புக்கிங்லாம் நாங்கள் இந்தியாவில் இருக்கும் போதே பண்ணியாச்சு. வெப்சைட்லேயே வந்து போய் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணிட்டோம். பட் அமௌண்ட் எதுவும் பே பண்ணலை. அங்கே வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு இங்கே நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணோம். ஸோ நான் காட்டுறேன் எங்கே நாங்கள் தங்கியிருக்கோம், எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ரூம் எப்படி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, அது எல்லாமே பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரூமை நாங்கள் புக் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு நாமினலான ப்ரைஸில் கேலே ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கேலே பஸ் ஸ்டாண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாமினலான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. ஸோ அதனால இது புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் சூப்பராக தான் இருக்குது. ப்ரொவைட் பண்ண ரூம்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, இந்த ரூம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணாங்க.
கீழே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு பிளேஸை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே லைனாக பார்க்கலாம் இந்த வ்ளாகில். இந்த பேக் பேக்கர் ஹாஸ்டலில் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு நான் ஏசி ரூமு. ரூமுக்கு வெளியில் இருக்கிற ஏரியா இது. அது பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி. சப்போஸ் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் பால்கனியில் போய் பண்ணலாம். ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பட் நீட்டாகவே இருந்துச்சு. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தான் லைட் ஆன் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஷேரிங் ரெஸ்ட் ரூம் தான் இது. ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. சூப்பரில் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம ரூம் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரிசப்ஷன் இருக்குது. அதை நான் அப்புறம் காட்டுறேன். அதெல்லாம் எங்களுடைய பேக்ஸு. அண்ட் இது தான் 2 பேருக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பெரிய பெட்டாகவே கொடுத்துருக்காங்க. 2 பில்லோஸு, ஒரு சின்ன பில்லோ, அப்புறம் பெட்ஷீட்டு, போத்திக்கிறதுக்கான பெட்ஷீட்டு. மோஸ்ட்லி இது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே ஒன்றும் சில்லுன்னெலாம் இல்லை அவ்வளோவா. அண்ட் அங்கே டவல்ஸு, ஒரு டீப்பாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீலிங் ஃபேன் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரி, சீலிங் ஃபேன் இது, ஆனால் அது ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேனும் இந்த மாதிரி ஒரு ஃபேனும் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2ம் ஒர்க் ஆகுது. அண்ட் ப்ளக் பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களே வந்து அந்த கனெக்டிங் கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமு. ஸோ ப்ரைஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லங்கன் ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ் 3300 ருபீஸ் ஆச்சு. லங்கன் ருபீஸ் படி பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு ஹை மாதிரி தெரியும். பட் அதை இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகும்போது இங்கே போட்டிருப்பேன். ஸோ க்ளோஸ் டு ஒரு 900 950 அப்படின்னு வரும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாமினலான ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஏன் நான் அது நாமினலான ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்னா, இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற விலைவாசிக்கு எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஹையாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 900 950 ரேஞ்சில் ஒரு ரூமு கேலி ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே கிடைக்காது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் தான். நாங்கள்லாம் நடந்தே வந்துட்டோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ரூம்னா அது இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் புக் பண்ணோம். ரிவ்யூஸில் இருந்த மாதிரியே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஓகேவாக இருக்குது. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற பேக் பேக்கர் ஹாஸ்டல், கேலே பேக் பேக்கர் ஹாஸ்டலுடைய கீழே இருக்க ரிசப்ஷன் ஏரியா தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு வீடு மாதிரிங்க. வீடே தான். வீடை தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டலாக மாற்றிருக்காங்க. சும்மா இது சிட்டிங் ஏரியா மாதிரி, அது ரிசப்ஷனு. பேக் பேக்கர் கேலே ஹாஸ்டல் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கிறது. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி தான். ஸோ நான் சொன்னேன்ல, ஒரு வீடை தான் ஹாஸ்டலாக மாற்றிருக்காங்க. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் டைமு கேலே ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே ஒரு வாக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி தாங்க ஆகுது. அந்த 8 மணிக்கே ஆல்மோஸ்ட் ஊரே பார்த்திங்கன்னா ஓஞ்சிருச்சு. மேபி இங்கே வந்து வழக்கமாகவே இப்படி தான் இருக்கும் போல். ஒரு 8 மணி 8:30க்குள்ளேயே எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல். நமக்கு ரிசப்ஷன் அக்காவும் அப்படி தான் சொன்னாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியில் சுற்றாதீங்க, எல்லா கடையுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், ஊரே வந்து ஓஞ்சிரும் அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ கிட்ட இருக்குமோன்னு நினச்சோம். பட் அதுவே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்டே போகணும். நாங்கள் வந்ததே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். திருப்பி அதே 1 கிலோமீட்டரு அந்த ரெஸ்டாரண்ட் தான் போதும். ஏதோ சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிடணும் எப்படி இருக்குன்னு. நடந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். காலே மெயின் பஸ் ஸ்டாண்ட் இது தான்.
அந்த பஸ் ஸ்டாண்டு நாங்கள் ஒரு 6:30 வாக்கில் வரும்போது செம பிஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டும் வெறிச்சோடிடுச்சுங்க. இந்த சைடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது மக்கள் நடமாட்டம். ஏன்னா புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கோமா, மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் நம்ம சுற்றுறது தான் நல்லது. நம்ம கூகுள் மேப் காட்டுதுன்னு சொல்லி ஏதேதோ உள்ளே நுழைஞ்சி சந்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காமல் இருக்கணும். இதோ பாருங்கள், நம்ம ஜங்ஷனுக்கே வந்துட்டோங்க. ஜங்ஷன்னு சொல்கிறோம் பாருங்கள், காலி ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டோம். இதுதான் காலி ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம கடை இந்த தெருவில் தான் இருக்குது. அதாவது ஈவினிங்கே பார்த்தோம், நாங்கள் ஈவினிங்கே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தோம். இங்கே ஒரு பிஸி ஸ்ட்ரீட் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுதான் அந்த கடை, ஹங்க்ரி ரெஸ்டாரண்ட்டு. பார்க்க வந்து ஏதோ ஒரு சின்ன கடையாக இருக்குங்க. ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் வச்சுருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செட்டப் தான், இருந்தாலும் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது பார்க்காதீங்க, இது பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் வுட் கார்விங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு ஜாஸ்தி பேர்லாம் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்காங்க. மெனு காட்டுறேன், முக்கியமாக அதை பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ்லாம் பாருங்களேன். நமக்கு யூஸ்வலாக இருக்கிற ஃப்ரைட் ரைஸே பார்ப்போம். ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 680 ரூபா ஸ்ரீலங்கன் ருப்பி படி. அது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 800 ரூபா ஸ்ரீலங்கன். அது அதே மாதிரி நூடுல்ஸு, கொத்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் தான். 800 850 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் மணி தான். நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கொத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் கொத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே சிலோனில் பார்த்திங்கன்னா பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பரோட்டாவில் கொத்து பரோட்டா தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கொட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் கொத்து பரோட்டா, அப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அந்த 800 ரூபா 1000 ரூபா ரேஞ்சிலே பார்த்தா ஐயையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அதை வந்து நம்ம இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அது நாமினல் அப்படின்னு தோணாது, பட் ஓகே ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 800 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணால் 250 ரூபான்னு வருது. அந்த 250 ரூபா அப்படிங்கிறது நான் நாமினல்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரியும் ஸ்ரீலங்காவில் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ப்ரைஸை நம்ம வந்து மைண்டில் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த 250 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகே தான் தோணுது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. அதுக்கு தொட்டுக்க ஏதோ சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஏதோ தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் காரமாக இருக்குமோ என்னமோ. நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா சிக்கன் கொத்து பரோட்டாங்க. இங்கே வந்து கொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சிக்கன் கொட்டு. நம்ம வந்து சிக்கன் கொத்து பரோட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளேட்ஸே பார்த்திங்கன்னா உட்டன் பிளேட்ஸ் தாங்க தராங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா பிளேட் சாப்பிட்றது கேட்டோம், உட்டன் பிளேட்ஸில் தான் சர்வ் பண்ணுறாங்க. உட்டன் பிளேட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கும் தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த கொத்து பரோட்டா தாங்க. பரோட்டா உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க, செம்ம சாஃப்டான ஒரு பரோட்டா. வாயில் வச்சு அப்படியே கமுக்கமாக உள்ளே இறங்குது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு என்னமோ வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இங்கே எனக்கு தோணுது. நம்ம கேரளாவையும் கோவாவையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே எனக்கு ஃபுட் வைஸும் வந்து அந்த டேஸ்ட் தான் எனக்கு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஃப்ளேவர் தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு கேரளா அண்ட் கோவா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர்னு, அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் எனக்கு வருது. இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேங்காய் தான் விளையுது. அதனால் இங்கே யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். அது ஃப்ளேவர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு. முக்கியமாக இவங்க சாஸ்லாம் கொடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த சாஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஒன்று ஸ்வீட்டாக இருக்குது, ஒன்று காரமாக இருக்குது, ஒன்று வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கே வந்தாச்சு, அதாவது ஹாஸ்டல் ரூமுக்கே வந்தாச்சு. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஹோட்டல் தாங்க, வந்து ஓவர் ஹைப்லாம் கிடையாது. ஏதோ கீழே ரிசப்ஷன் அக்கா சொன்னாங்க, இதாக போனோம். பட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். டோட்டல் பில்லே வந்து 1900 ருபீஸ் ஆச்சு, அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி 1900 ஆச்சு. ஸோ இந்தியன் ருபீஸ் படி பார்த்தா
500 and சம்திங் வருது, 550 கிட்ட வருது. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். வாட்டர் பாட்டிலோட சேர்த்து அந்த காஸ்ட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். நான் ஏன் ஓகே சொல்கிறேன்னா ப்ரைஸஸ் தான். நான் திரும்பி சொல்கிறேன், இங்கே இருக்கிற ப்ரைஸஸ் வேறு, நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸஸ்ஸு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ரைஸஸை வந்து ஒன்றுபடுத்தாதீங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து மாறுபட்டது. ஸ்ரீலங்காவில் வந்து விலையேற்றம் ஜாஸ்தி எல்லா பொருட்களுக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே, தண்ணி பாட்டிலில் கூட பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி தான். ஸோ எப்படியோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அந்த ரிட்டர்னில் வந்து பேசலை. ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து ஒரு ஃபாரின் அக்கா வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தாங்க. எங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கே ஆரம்பித்து அப்படியே பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் ஜாலியாக, அவ்வளோதான். ஸோ அதனால் நடுவில் எதுவுமே என்னால் வந்து பேச முடியல வீடியோவில். அப்படியே வந்து தூக்கம் தாங்க இனிமேல். ஏன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக காலையில் சென்னையில் ஸ்டார்ட் ஆனது ஒரு 4 மணி 4:30க்கோ எழுந்திரிச்சேன் வீட்டில். அப்போ ஸ்டார்ட் ஆன டே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கு, என்ஜாய்மெண்ட்டு, எக்ஸ்ப்ளோரிங்குன்னு சூப்பராக போச்சு இன்றைக்கி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நாளைக்கு Day 2 இன் ஸ்ரீலங்கா சூப்பராக போகும். ஸோ நான் நாளைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம், அடுத்து கேலியிலேருந்து கண்டினியூ பண்ணி என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். The next day. குட் மார்னிங் கைஸ். ஒரு சூப்பரான மார்னிங் இங்கே ஸ்ரீலங்கா காலியில். நீங்கள் இந்த வீடியோவை ஈவினிங் பார்த்துட்ருக்கலாம், இல்லை நைட் பார்த்துட்ருக்கலாம். பட் எனக்கு வந்து இது வந்து குட் மார்னிங் தான். ஸோ மார்னிங் நம்ம வேக்கப் ஆயாச்சு. ஸோ நைட்டே சொல்லியிருந்தேன், செம்ம டயர்டில் வந்து படுத்துருந்தோம். ஏன்னா நாள் ஃபுல்லாக ட்ராவலு. ஒரு நல்ல தூக்கங்க, செம்ம ஸ்லீப்பு. உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கூட நைட்டு வந்து என்ன யோசித்தேன், கொசுக்கடி மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்குது, கொடி செடிகளாக இருக்குதா, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன். பட் ஒன்றுமே இல்லை. தூங்கினவன் காலையில் எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு நல்ல குளியல் போட்டுட்டு இப்போ Day 2 இன் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயாச்சு. காலியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு மார்னிங் சூப்பரான சன்ரைஸோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ரெடி ஆயாச்சு, ஆதித்யா அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு டைம் கேப்பில் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் காட்டிடலான்னு ஸ்ரீலங்கா LKR, அதாவது லங்கன் ருப்பியில் இருக்கக்கூடிய காயின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு நேற்று வந்து சேஞ்ச் மாற்றும் போது தான் காயின்ஸ் கிடச்சிது. ஸோ நைட் டைமில் உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ மார்னிங் நான் காட்டுறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு காயின்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஏதோ பழங்காலத்து காயின் மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து ரியர் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். ஸ்ரீலங்கன் கரன்சி, அதாவது லங்கன் ருப்பீஸில் காயின்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா இருக்குது. அப்புறம் 10 ரூபா காயின்ஸ் இருக்குது. INR இந்தியன் ருப்பியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் 10 ரூபா காயின் பார்த்திங்கன்னா இதுதான். இதெல்லாம் பார்க்க புது காயின் மாதிரி தான் இருக்குது. இது 1 ரூபா காயின், இதுவும் பார்க்க புது காயின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த காயின் பாருங்களேன், இதை தான் நான் சொன்னேன், பார்க்க வந்து பழங்காலத்து காயின் மாதிரி இருக்குன்னு. ஆனால் இதோட டேட்டும் பார்த்திங்கன்னா 2013 தான். இதுவும் பார்த்திங்கன்னா 2013 தான். ஆனால் அது புதுசாக இருக்குது. இது பார்க்க இப்படி இருக்குது. 1 ரூபாய் தமிழ்லேயே போட்டிருக்கு கிளியராக. எல்லாத்துலேயுமே தமிழில் போட்டிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தமிழில் போட்டிருக்கு. இதில் 1 ரூபாய் தமிழில் போட்டிருக்கு. இதில் 2 ரூபாய் தமிழில் போட்டிருக்கு. இதுலேயும் 1 ரூபாய் தமிழில் போட்டிருக்கு. ஸோ எல்லா காயின்லேயும் 3 லாங்குவேஜும் அதே மாதிரி. சிங்களம், இவ்வளோ நேரம் நம்ம வந்து எப்படி பார்த்தோமோ ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி தான். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். அதில் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 ரூபாயிலே 3 வெரைட்டி பாருங்கள். 3 வெரைட்டி 1 ரூபா இருக்குது. இது 2 ரூபா, 10 ரூபா. ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். எபிசோட் 3 ஆஃப் சிலோன் சீரீஸ் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். என்னடா இப்போ தான் குட் மார்னிங் சொல்லி டேவே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே vlog முடியுதுன்னு சொல்கிறேன்னு. இந்த vlog பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே நம்ம கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே காலி வந்து இறங்கினதுலேருந்து ஈவினிங்லேருந்து நைட் டைம் ஆனது, அதுக்கப்புறம் டே டைம் மார்னிங்கில் வந்து ஒரு சில விஷயங்களோட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிறோம். ஸ்ரீலங்காவில் இன்னொரு சூப்பரான பிளேஸ்க்கு நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. எங்கே போகிறோம், காலியிலேருந்து எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு vlog வந்து ரொம்பலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. காலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 to 14 hours மேக்ஸிமம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த ஷார்ட் டைம்லேயே ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை வந்து விசிட் பண்ணியிருந்தோம். டச் ஃபோர்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் விசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஸ்டே,
ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேக் பேக்கர் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ கூட பாருங்களேன், ஏதோ லோக்கலாக இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு வீட்டில் தங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிற லோக்கல் கொசின் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லோக்கல் குசின் அப்படி தான் இருக்கும் போல். எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது லோக்கல் ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days நான் வந்து இங்கே காலிலேயே வந்து ஸ்டே பண்ணி நிறைய கடைகளில் சாப்பிட்டு பார்த்தா தான் மேபி அதை எக்ஸாக்டாக சொல்லலாம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி சாப்பிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பட் நாங்கள் நேற்று சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நேற்றே சொல்லியிருப்பேன். ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதோட வந்து நாங்கள் முடிச்சுட்டு காலியிலேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து ஒரு 6 to 7 days பிளானில் மேஜர் பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா கவர் பண்ணோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த பிளேசஸ் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் டக்குன்னு கவர் பண்ணுறோம் எல்லாமே. Day 1 முடிஞ்சு இன்றைக்கி Day 2 சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நெக்ஸ்ட் vlogலேருந்து மறக்காமல் பாருங்கள். இந்த காலி vlog பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போயாச்சும் காலி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் டச் ஃபோர்ட்டை விசிட் பண்ணிடுங்க. டாடா.